எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. இப்ப நீ கேட்ட மாதிரி உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? கிடைச்சா? ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சா? நிறைவேறிடுச்சுண்ணா. எப்படி எப்படி போகணும்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியுமா? தெரியும்ண்ணா. என்னால எதுவுமே முடியாதுன்னு நினைச்சேன். இங்க அக்கா சொல்லி கொடுத்தாங்க, அதை கத்துக்கிட்டேன். என்னால முடிஞ்சதை நான் இங்க இருக்க பிள்ளைங்களுக்கு செய்வேன். சரியா? எத்தனை கோப்பர் அதுல? 10 கோப்பர், 15 கோப்பர். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். மனசுல எப்படி இருக்கு பாருங்க. இனிமே என்னால அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேணாம், நான் என் உழைப்புலதான் இருக்க போறேன். அதனால சந்தோஷமா. அதே மாதிரி அடுத்து கூட பண்றதை நான் அக்கறை சொல்லி தர சொல்றாங்க. அதையும் கத்துக்கிட்டேன்னா அதையும் என்னால முடிஞ்ச அளவு பண்ணேன். சரியா? அப்படியே ஒவ்வொன்னா கத்துக்கலாம். மற்றபடி நம்மளுக்கு இருக்கீங்கன்னா நினைக்கவே கூடாது. இது நினைச்சு எனக்கு நீ வருத்தப்பட்டு நம்ம கைக்கால சின்ன பிள்ளைல வருத்தப்பட்டிருக்கேன். இப்ப ஏன் வருத்தப்படல நீ? இப்ப என்னால முடியும்னு நான் என் மேல நம்பிக்கை வச்சேன். அதனால நான் வருத்தப்படுறது. அதே நம்பிக்கையா இன்னும் அடுத்தடுத்து ஒரு நாள் எல்லாமே முடியும் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டே. சரியா? நமக்குன்னு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை நினைச்சேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரியா? உனக்கு எப்ப எதுனாலும் நீ என்கிட்ட கேட்கணும். சரியா? உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி உனக்கு வேணுங்கிறது வந்து சேரும். சரியா? சந்தோஷமா? இதே மாதிரி நீ பேசிக்கிட்டே இருக்கணும். உன் மேல நம்பிக்கை குறையவே கூடாது உனக்கு. அதே மாதிரி இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. உங்க கையை பிடிக்க கால நினைக்கவே கூடாது. எல்லாத்தையும் மனசு சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் மனசோடு எடுத்து நம்மளாலே உழைக்க முடியும், நம்மளாலே நம்ம சுத்தி இருக்கவங்களால பாதுகாக்க முடியும். அப்படி மட்டும்தான் மனசுல இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கை எப்படி வாங்க சந்தோஷம். ஒண்ணு போட்டுக்காம எனக்கு கைக்கால் இதா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பொருட்காதுங்க. நான் மேல ஒரு நம்பிக்கையில என்னால ஒரு நாளைக்கு 10-15 யோமாவை போக்க முடியுங்க அப்படிங்கிறது அந்த காசு வச்சு இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு தனியாக முடியாத குழந்தைங்களுக்கு நன்றி சொன்னாங்க. இதுதான் தான் மேல ஒரு நம்பிக்கை. எப்பயுமே அடுத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கையோட தான் மேல வைக்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கையை நம்ம நீடித்து கொண்டு போகுமா. அதுக்கு உதாரணம் சூப்பர். இன்னைக்குமே அடுத்தவங்க கைக்கால் முடியாதவங்களும் சரி, கைக்கால் நல்லா இருக்கவங்களும் சரி, ஒண்ணு இருக்கும். தான் மேல வைக்கிற நம்பிக்கை தான் தன்னை உயர்த்து கொண்டு போகிறது. எடுத்தாலும் இந்த நம்பிக்கைன்றது தன்னோட நம்ம மேல வச்சாதான் அவங்க வாழ்க்கையை நீக்கிற முடியும். அவன் மேல அவன் நம்பிக்கை வச்சா இன்னைக்கு ஒரு ஜோமால போக முடியும்னா இன்னைக்கு நாள் 10 ஜோமம் இது அழகா போக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கா சாப்பாடு? ஏன் பிடிச்சிருக்கு? வாழ்க்கையோட கஷ்டத்தோட உச்சம் என்னங்கிறத பாருங்க. இப்படி போய் ஒரு பொண்ணை சம்பாதிக்கணும்னு நினைக்குது. இவளே சம்பாரிச்சு வாழணும்னு நினைக்கிறா. நம்பிக்கையில வாழணும்னு நினைக்கிற பொண்ணு இவதான் பாருங்க. அண்ணன் பிடிச்சுக்கவா? மெதுவா மெதுவா மெதுவா. அப்படி மெதுவா. வெரி குட், வெரி குட். கைகால் நல்லா இல்லைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நம்மளாலும் ஜெயிக்க முடியும். யாருமே உங்களால முடியும்னு மனசுல நினைங்க முடியும். இந்த அண்ணனோட கிஃப்ட் உனக்கு. ஓகேவா? உங்களோட நம்பிக்கைக்கு ஒரு சாக்லேட். ஓகே ஓகே, பை.